இப்போ வருகிற ஜனவரி 20ஆம் தேதி பெருமாள் கோவில்கள் எல்லாம் வைகுண்ட ஏகாதசி நடந்தது இல்லையா? அந்த கோவில்கள்ல அந்த ராப்பத்து முடிஞ்சு நம்மாழ்வார் மோட்சம் நடக்கும். நாம ஏன் அதை பார்க்கணும் அப்படின்றத இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. இப்படி ஒரு வழிபாடு இருக்கு, இன்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த அந்த வழிபாடுகளை நாம் செய்கிற போது நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும். அப்படிதான் நான் உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி பத்தி நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன், பாத்தீங்களா? அதை பகல் பத்துனா என்ன, ராப்பத்துனா என்ன, அது எல்லாமே நான் சொன்னேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தர், அவருடைய ஜாதகம் கூட நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அவரை நான் இந்த 21 நாள் வைகுண்ட ஏகாதசி பெருவிழால திருமங்கை மன்னன் வேடுபரியிலிருந்து நம்மாழ்வார் மோட்சம் வரைக்கும் நீங்க தரிசனம் பண்ணுங்க சார்னு நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்திருந்தேன். எப்பவுமே நமக்கு ஆழ்வார்கள், நாயன்மார்கள், மகான்கள் இவர்கள் எல்லோரும் இறை அருளை நமக்கு பெற்று தருவதற்காகவே அவர்கள் அவதாரம் எடுத்தார்கள். ஒரு கிரகம் நம்மளை கஷ்டப்படுத்துது அப்படின்னா நம்ம கடவுளை சரணடைகிற போது நிச்சயமாக அந்த கிரகம் தன்னுடைய துயரத்தை நமக்கு குறைவாக கொடுக்கும் என்பது என்னுடைய பதிவுகளை நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ஒரு ஜாதகம் அனுப்பியிருக்கேன் பாருங்களேன். இந்த ஜாதகருக்கு 3 திருமணங்கள் நடந்து 3 முறையும் விவாகரத்தாயிடுச்சு. அப்போ 3 முறையும் அந்த திருமண வாழ்க்கை சரியில்லைன்னா வீட்டில் எல்லாரும் அவரை எப்படி பார்ப்பாங்க? அது ஆனா பெண்ணான்றது நமக்கு வேணாம். நான் அந்த ஜாதகத்தையும் அந்த விஷயத்தையும் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். வீட்டில் எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, பக்கத்து வீடு, வேலை செய்கிற இடத்துல உறவினர்கள், எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு மன கஷ்டம். அவங்க என்கிட்ட கேட்டது, எனக்கு மட்டும் ஏன் மேம் இப்படி நடக்குது? இத்தனைக்கும் நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினச்சதே கிடையாது, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் நான் கஷ்டம் மட்டும்தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இந்த மாதிரி கஷ்டங்கள்ல இருந்து நம்ம மீள்வதற்கான வழி குருமார்களை சரணடைவது. இப்போ இந்த நம்மாழ்வார் மோட்சம் ஏன் நம்மாழ்வாருக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்றத நான் சுருக்கமா சொல்றேன். இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கும் போது பாத்தீங்கன்னா, முக்கியமா திருவல்லிக்கேணி பெருமாள் கோவில் எல்லாம் அந்த கதவு திறக்கும் போது யாரு பெருமாளை எதிரில் நின்று வரவேற்பா அப்படின்னா, எதிர் சேவை செய்வாரா நம்மாழ்வார் தான். ஏன் அவருக்கு அவ்வளவு சிறப்பு தெரியுமா? கலியுகம் தொடங்கும் போது வைகுண்ட பதம்னு சொல்றோமே, பரம பதம், அந்த வைகுண்டத்துக்கு 2 காவலாளிகள் இருக்கிறாங்க, ஜெயன், விஜயன். இன்றைக்கும் பெருமாள் கோவில்களுக்கு அவங்க தான் துவாரபாலகர்களா இருப்பாங்க. அந்த ஜெயனும் விஜயனும் வைகுண்ட வாசலை இழுத்து மூடுறாங்க. அப்ப பெருமாள் கேட்கிறார், ஏன் வைகுண்ட வாசலை இழுத்து மூடுறீங்க? ஜெயனும் விஜயனும் சொன்னாங்களாம், கலியுகம் ஆரம்பிச்சிடுச்சு, இனிமே இந்த சொர்க்கத்துக்கு, பரமபதத்துக்கு, வைகுண்டத்துக்கு யாரு வரப்போறா? ஏன் கலியுகத்துல எல்லாரும் கெட்டவங்களா தான் இருப்பாங்க, அதனால இனிமே யாரு வரப்போறா, அதனால நாங்க கதவை மூடுறோம் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் சொன்னாராம், இல்லை, கலியுகத்தில் நம்மாழ்வார் அவதாரம் செய்ய போகிறார். அந்த நம்மாழ்வார் இந்த வைகுந்த வாசல் வழியாக வருவான். யார் ஒருவர் நம்மாழ்வாரை பின்பற்றுகிறார்களோ, யார் ஒருவர் நம்மாழ்வாரை பின்பற்றி நடக்கிறார்களோ, அவர்களும் நம்மாழ்வார் மூலமாக இந்த வைகுந்தத்திற்கு வருவார்கள் என்று பெருமாள் சொல்ல, ஜெயனும் விஜயனும் கலியுகத்தில் வைகுந்த வாசலை மூடாமல் வைத்தார்கள் என்பது நமக்கு புராணம் சொல்லக்கூடிய கதை. அவ்வளவு சிறப்பு நம்மாழ்வாருக்கு. நம்மலாம் கலியுகத்துல இருக்கோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யார் யாரோ நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கஷ்டம். நிலம் வாங்கினேன், அதில் பிரச்சனை, வீடு கட்ட பணம் கொடுத்தேன், அதில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இப்படி என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ அதிலிருந்து நாம் மீள்வதற்கான ஒரே வழி இந்த மாதிரி வழிபாடுகளை செய்வது. அதுல முக்கியமா பெருமாள் கோவில்களை நடக்கக்கூடிய நம்மாழ்வார் மோட்சம், அதை போய் நீங்க பாருங்க. அன்றைய தினம் நம்மாழ்வார நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. நமக்காக தான் பாடினார், ஓவா துயர் பிறவி உட்பட மற்ற எவையும் மூவா தனி முதலாய் மூ உலகம் காவலன். ஓவா துயர் பிறவி உட்பட, நம்மளுடைய பிறவி துயர்ல இருந்து எத்தனை துயரங்கள் இருக்கோ அத்தனையும் தீர்க்கிற பெருமாள் என்று நம்மாழ்வார் பாடினார்.
ஜனவரி 20ஆம் தேதி நம்மாழ்வார் மோட்சம் அந்த வைபவத்தை நீங்க பாருங்க. கோவிலுக்கு போக முடியாதவர்கள் அன்றைய தினம் நம்மாழ்வார் பாசுரங்களை படியுங்கள். இந்த கலியுகத்தில் நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு சில வழிபாட்டு முறைகள் உள்ளன. அதிலே ஒன்றுதான் இது. தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.